Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான statistics 13.3ல first question பார்க்க போறோம். இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Following distribution gives the monthly consumption of electricity of 68 consumers of a locality. Find the median, mean and mode of the data and compare them அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீடியன் மீன் மோடுமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை கம்பேர் பண்ணணும். இந்த டேபிள் தான் நம்ம இங்கே காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். மீடியன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருந்த கிளாஸ் இன்டர்வலையும் ஃப்ரீக்வன்சியும் எடுத்து எழுதியிருக்கோம். மீடியன் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு டேபிள் நம்ம ட்ரா பண்ணால் போதும். அது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீக்வன்சிலேருந்து குமுலேட்டிவாக எடுத்து எழுதுறது. ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 4 இருக்குது. அந்த 4 எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்ச 4 இந்த 5 ஆட் பண்ணிக்கணும். 4 + 5 9. அடுத்து 9 13 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும்போது 22 கிடைக்குது. 22ம் 20 ஆட் பண்ணும்போது 42. 42ம் 14 ஆட் பண்ணும்போது 56. 56ம் 8ம் ஆட் பண்ணும்போது 64. 64ம் 4ம் ஆட் பண்ணும்போது 68. இது டோட்டலாக இந்த சமேஷன் எஃப் பண்ணும்போது 68 கிடைக்குது. அதே 68 இங்கே வந்திருந்தா உங்கள் ஆன்சர் கரெக்டு. சமேஷன் எஃப்ன்றது தான் ஆக்சுவலாக நம்ம என் அப்படின்னு எடுத்துப்போம். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த டேட்டாவில் n வேல்யூலேருந்து முதல்ல n/2 ஃபைண்ட் பண்ணுங்கள். n/2 அப்படின்றது 68/2. 68 2ஆல் டிவைட் பண்ணால் 34 கிடைக்குது. 34ன்ற நம்பர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வருதுன்னு பார்க்கணும். 22க்கும் 42க்கும் நடுவில் தான் இந்த n/2 லைஸ் ஆகுது. அதாவது 34ன்ற நம்பர் 22க்கும் 42க்கும் நடுவில் தானே வருது. இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கணும். 42 தான் பெரிய நம்பர். அப்போ இந்த 42 இருக்கிற இந்த பாக்ஸை இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ், எம்சின்னு சொல்லுவாங்க. இதை மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸில் இங்கே முதல்ல இருக்க நம்பர் தான் லோவர் லிமிட். இது வந்து 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. வாட் இஸ் அ லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ்னா இதுதான். இதான் உங்களோட எல். ஃப்ரீக்வன்சியில் கிடைக்கிற நம்பர் தான் எஃப். அப்போ இந்த 20 தான் நம்மளோட எஃப். சிஎஃப் அப்படின்றது இந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கக்கூடாது, ப்ரெசீடிங் சிஎஃப் தான் எடுக்கணும். அது ஏன் ப்ரெசீடிங் சிஎஃப் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட மீடியனோட ஃபார்முலா. ஸோ இதான் நம்மளோட மீடியனோட ஃபார்முலா. இதை எழுதிட்டோம் நம்ம. இதில் எல்ன்றது இந்த லோவர் லிமிட். n/2 மைனஸ் சிஎஃப்னு வருது பாருங்க. n/2ன்றது 34. சிஎஃப் வந்து அதில் மைனஸ் ஆகுதுன்னா 34 விட சின்ன சிஎஃப் தான் நம்ம எடுக்கணும். n/2 இங்கே தானே இருக்கு. அப்போ இதை விட சின்ன நம்பர் தான் இந்த சிஎஃப்க்கு எடுக்கணும். அதனால தான் ப்ரெசீடிங்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல்லுக்கு பதிலாக 125 ப்ளஸ் n/2 நம்ம ஆல்ரெடி 34னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் சிஎஃபோட வேல்யூ 22, டேபிளில் இருந்து எஃபோட வேல்யூ 20, மல்டிபிள் பை ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ். இங்கே பாருங்கள் 65 to 85, 85 to 105 எல்லாமே 20 கேப்பில் இருக்குல்ல. அப்போ வந்து கிளாஸோட சைஸ் இங்கே 20 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 20 என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். அப்போ 125 ப்ளஸ் 34லேருந்து 22 மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணால் 12 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா 137 யூனிட்ஸ். அப்போ இவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் ஆகுது. இது உங்களோட மீடியன் வேல்யூ. அடுத்து அதே டேபிளுக்கு மீன் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வலையும் ஃப்ரீக்வன்சியும் காப்பி பண்ணியாச்சு. மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். அதாவது கிளாஸ் மார்க் அப்படின்னா மிடில் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 65க்கும் 85க்கும் நடுவில் இருக்க நம்பர் என்னவோ அதை எடுத்து எழுதணும். ஒன்று ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இல்லை 65க்கும் 85க்கும் நடுவில் 75 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். 85க்கும் 105க்கும் நடுவில் 95 இருக்குது. இங்கே 100 நடுவில் 20 கேப் இருக்குல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான மிடில் வேல்யூ கிடைக்கும். இது 115, இது 135. ஃபர்ஸ்ட் நம்பரோட 10 ஆட் பண்ணி எழுதுறேன். ஏன்னா அது 20 கேப்பில் இருக்கிறதுனால. இல்லை நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன் மேம்னா நீங்கள் அப்படி கூட பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 2-3 நம்பர் எழுதிட்டேன். அடுத்த நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணி எழுத முடியும். இந்த மாதிரி எழுதிட்டோம். ஆனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குல்ல. அப்போ இதை நம்ம டைரக்ட் மெத்தடில் பண்ணக்கூடாது. இன்னும் டைம் ஆகும். அதனால இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கிறதுக்காக முதல்ல டிஐ கண்டுபிடிக்கலாம். டிஐ அப்படின்றது என்ன அப்படின்னா அசியூம்டு மீன் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணுறது. எக்ஸைலேருந்து நடுவுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர், நடுவுலேருந்து 2 நம்பர் இருந்தால் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். இந்த நம்பர் சென்டரில் கரெக்டாக வந்து இருக்கிறதுனால இதை தான் நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதான் நம்மளோட ஏ. இந்த ஏன்ற வேல்யூவை இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பண்ணுறோம். ஸோ இங்கே முதல்ல 75லேருந்து 135 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 60 கிடைக்குது. ஏ வந்து பெருசாக இருக்கிறதுனால இது -60. வேறு 95ல் 135 மைனஸ் பண்ணும்போது -40. இது மாதிரி இது -20. அதே நம்பர்ன்றதுனால இது 0. 155ல் 135 மைனஸ் பண்ணும்போது +20 வரும். அதே மாதிரி இது +40, இது +60 கிடைக்குது. இதோட கிளாஸ் சைஸ் வந்து 20. இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் பாருங்கள் 20ஆல் டிவைட் ஆகுறாங்கல்ல. அப்போ நம்மள இன்னும் கூட அவங்களை என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதனால யூஐ கண்டுபிடிக்க போகிறோம். டிஐயில் கிடைச்ச வேல்யூவை 20ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே டிவைட் ஆச்சுன்னா தான் இதுக்கு பேர் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஐ கண்டுபிடிக்கிறது.
20ஆல டிவைட் பண்ணும்போது இது -3 ஆயிடும். 40/22, 20/21, 0/0. இது 1s are, இது 2s are, 3s are கேன்சல் ஆயிடும். இதுக்கு மேல xi நம்மளால ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ui யூஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம யூஸே பண்ணாத fi கூட மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது fi ui. fi ui மல்டிபிள் பண்ணும்போது அந்த ரிமைனிங் பாக்ஸஸ் வந்து இப்படி ஹைட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி ஹைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது இந்த எஃப்பும் இந்த யூவும் தான், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. 4 3s are 12, மைனஸ் இருக்கிறதுனால இது -12. 3 5 2s are 10, 13 1s are 13, 0 into anything 0. 1 14s are 14, 8 2s are 16, 4 3s are 12. இப்படி எழுதிக்கலாம். இந்த 3 நெகட்டிவ் நம்பரையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கணும், இந்த 3 பாசிட்டிவ் நம்பரையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது -35 கிடைக்குது. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 42 கிடைக்குது நமக்கு. ஸோ இது வந்து +42. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ். அதனால் நம்ம என்ன தான் பண்ணணும், சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் எடுத்து எழுதிடணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 7 கிடைக்குது. பிக் நம்பர் ப்ளஸ்ன்றதுனால இது +7 தான். இப்போ சமேஷன் fi uiயோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சமேஷன் fiயோட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சமேஷன் fi. ஆல்ரெடி இதில் வந்து 68 ஃபேமிலிஸ் இருக்குன்னு கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்க. அப்போ இதான் நம்ம 68ன்னு எழுதிக்கலாம். நீங்கள் என்னன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதான் நம்மளோட மீனோட ஃபார்முலா. நம்ம இங்கே ஏன்ற ஒரு டேர்மை மைனஸ் பண்ணோம்ல, அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 20ஆல் டிவைட் பண்ணோம்ல, ஹெச்ன்றது தான் நம்ம 20, அதை இங்கே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மற்றபடி இது வந்து மீனோட டைரக்ட் ஃபார்முலா fi ui by fi எழுதியாச்சு. ஏக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், 135. நீங்கள் கேபிட்டல் ஏன்னு கூட யூஸ் பண்ணி எழுதலாம். 135 ப்ளஸ் சமேஷன் fi uiக்கு நமக்கு 7 ஆன்சர் கிடச்சிருக்கு. டிவைடட் பை 68 மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடச்சிது, 20ன்னு கிடச்சிது. ஏன்னா நம்ம 20ஆல தான் நம்ம கேன்சலேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே 20ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 135 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 20 இருக்குது, இங்கே 68 இருக்குது. ஸோ ரெண்டுமே 4 டேபிளில் வரும். 4 5s are, 4 17s are. நீங்கள் 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். மேலே வந்து 7 5s are 35, கீழே வந்து ஒரே ஒரு 17 மட்டும் இருக்குது. அப்போ 135 ப்ளஸ் 35 17 டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.05 கிடைக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். 137.05 யூனிட்ஸ் அப்படின்றது நம்மளோட மீனோட வேல்யூ. மீனை வந்து நம்ம யூஸ்வலாக x பார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மோட். இப்போ மோட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். மோட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த டேபிளுமே வரைய தேவையில்லை. இருக்கிற டேபிள்லேருந்து வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். முதல்ல டேபிளில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும். இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் இந்த 20 தான். அப்போ அதை தான் நம்ம f1ன்னு எழுதிக்கணும். f1 அப்படின்றது நம்மளோட மீடியன் கிளாஸ். அப்போ இந்த 20 இருக்கிற இந்த ரோ வந்து உங்களோட மோடல் கிளாஸ். இதை எம்சி நம்ம சொல்லுவோம் மோடல் கிளாஸ் அப்படின்னு. மோடல் கிளாஸில் இந்த முதல்ல வர நம்பர் தான் லோவர் லிமிட் 125. அப்போ எல்லுக்கு பதிலாக 125ன்னு எழுதிக்கோங்க. இது f1 அப்படின்னா f1க்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் f0, அதனால இங்கே 13 அப்படின்னு எழுதணும். அதுக்கு அடுத்த நம்பர் தான் f2, அப்போ f2 வந்து 14 அப்படின்னு எழுதிக்கணும். ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ். இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 20 டிஃபரன்ஸில் இருக்கிறதுனால ஹெச்சோட வேல்யூ 20ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதான் நம்மளோட மோடோட ஃபார்முலா. எல்லா வேல்யூஸும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதான் நம்மளோட ஃபார்முலா. எல் ப்ளஸ் ஃபஸ்ட்டு எல் வேல்யூ 125 நமக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் உள்ள வந்து ஃபஸ்ட்டு f1ஓட வேல்யூ 20 மைனஸ் f0ஓட வேல்யூ 13 டிவைடட் பை 2 டைம்ஸ் f1, ஸோ 2 டைம்ஸ் 20 மைனஸ் f0 மைனஸ் f2 மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ 20ன்னு கிடச்சிருக்கு. அதை எழுதிக்கலாம். ஸோ 125 ப்ளஸ் 20ல் 13 மைனஸ் பண்ணால் 7 டிவைடட் பை 2 into 20 40 மைனஸ் இங்கே -13ம் -14ம் இருக்கிற இடத்தையும் ஆட் பண்ணால் -27 மல்டிபிள் பை 20 இருக்கு. இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணாமல் இவங்களோட கேன்சலேஷன் பண்ணக்கூடாது. இப்போ 125 ப்ளஸ் மேலே வந்து 7 டிவைடட் பை 13 கிடைக்குது. 40ல் 27 மைனஸ் பண்ணால் 13 மல்டிபிள் பை இங்கே ஒரு 20 இருக்குது. அப்போ 125 ப்ளஸ் இங்கே எதுவுமே கேன்சல் பண்ண முடியாதுன்றதுனால இதை மல்டிபிள் பண்ணி 140/13 அப்படின்னு எழுதிக்கலாம். 140 13 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 10 பாயிண்ட். ஏன்னா இதில் 130 இருக்குது இதுக்குள்ள. இப்போ 13 10s வரும்ல, அப்போ 10.77 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 135.77 யூனிட்ஸ் அப்படின்றது நம்மளோட கரெக்டான ஆன்சர். இதான் நம்மளோட மோட். இதில் வந்து கம்பேர் தம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு கிடைச்ச மெயின் மீடியன் மோடோட வேல்யூஸ் எழுதி பாருங்க. எல்லாமே அந்த 135 137 அரௌண்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ வி கேன் கன்க்ளூட் த 3 மெஷர்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி சேம் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 பார்க்க போகிறோம். மீடியனோட வேல்யூ கொடுத்துட்டு மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் போர்டில்.
கொஸ்டின்ல வந்து if the median of the distribution given below is 28.5 மீடியனோட வேல்யூ 28.5 இருந்தா find the values of x and y அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணோம்னா முதல்ல மீடியன் கொடுத்துருக்கிறதுனால குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் நம்பர் 5 அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இந்த 5 கூட இந்த x ஆட் பண்ணும்போது 5 plus x அப்படின்னு கிடைக்குது. இவங்களை மறுபடியும் 20 கூட ஆட் பண்ணும்போது 5ம் 20ம் ஆட் ஆகிடும். அந்த x ஆட் ஆகாமல் அப்படியே இருக்கும். திருப்பியும் 25ம் 15ம் ஆட் பண்ணும்போது 40 plus x கிடைக்குது. திருப்பி உங்களை கொண்டு போய் y கூட ஆட் பண்ணும்போது 40 plus x plus y அப்படின்னு கிடைக்குது. அப்புறம் இவங்களை 5 கூட ஆட் பண்ணி 45 plus x plus y அப்படின்னு எழுதிக்கலாம். எப்போவுமே இங்கே ஃப்ரீக்வன்சியோட டோட்டலும் சிஎஃப்ல கடைசியாக வர்ற டேர்மும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக 45 plus x plus y-யோட வேல்யூ 16 எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற ப்ளஸ் 45 அங்கே போனால் மைனஸ் ஆகும். அப்போ x plus y is equal to 60 minus 45. 60லேருந்து 45 மைனஸ் பண்ணும்போது 15 கிடைக்குது. x plus y is equal to 15. இது ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் மீடியன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மீடியனோட ஃபார்முலா எழுதிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், மீடியன் வந்து 28.5 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மீடியனோட பிளேஸில் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 28.5 ஈக்குவல்ட்டுன்னு ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. யூஸ்வலாக நம்ம மீடியனில் என்ன தெரியுமா பண்ணுவோம், இதுதான் நம்மளோட n வேல்யூ. n/2 கண்டுபிடிச்சி அது எங்கே சிஎஃப்ல வருது அப்படின்னு பார்ப்போம். அதை இங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து மிஸ்ஸிங் வேரியபிளாக இருக்கிறதுனால மீடியனோட ஆன்சரை தான் பார்க்கணும். மீடியனோட ஆன்சர் என்ன 28.5. 28.5 கிளாஸ் இன்டர்வல்ல எந்த இன்டர்வல்ல வருதுன்னு பார்க்கணும். 28.5ன்றது 20க்கும் 30க்கும் நடுவில் தானே வரும். அப்போ இந்த 20 to 30 அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ். கண்டிப்பாக n/2 யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க கூடாது. மீடியன் வேல்யூ யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ்ல இந்த முதல்ல வர நம்பர் தான் லோவர் லிமிட், அதுதான் நம்ம எல்ன்னு எடுத்துக்கணும். மீடியன் கிளாஸ்ல வர்ற எஃப் தான் எஃப்னு எடுத்துக்கணும். சிஎஃப் மட்டும் அந்த பாக்ஸ்ல எடுக்காம அதுக்கு முன்னாடி பாக்ஸ் ப்ரெசீடிங் சிஎஃப் தான் எடுக்கணும். இதுதான் நம்மளோட சிஎஃப். இதை தான் இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்துட்டு போகிறோம். முதல்ல எல்லுக்கு பதிலாக கொஸ்டின்ல 20 இருந்ததா, அப்போ 20 plus n/2. n வந்து உங்களோட 60, அப்போ வந்து 60/2ன்னு எழுதிக்கணும். ஸோ இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி எழுதாதீங்க. ஆல்ரெடி அவங்க 60 வந்து டோட்டல் கொடுத்துருக்காங்கன்னா அது இங்கே சப்ஸ்டியூஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க n வேல்யூ. மைனஸ் சிஎஃப் வந்து 5 plus x. இது வந்து பைனாமியில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக ப்ராக்கெட்டில் போடுங்க. நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதாமல் எழுதுனீங்கன்னா இந்த மைனஸ் எக்ஸுக்கு மிஸ் ஆகிடும். டிவைடட் பை எஃப். எஃப் வந்து இங்கே 20ன்னு இருந்தது, 20 மல்டிபிள் பை ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ். 0 to 10, 10 to 20, 20 to 30, 10 டிஃப்ரென்ஸில் இருக்குல்ல. அப்போ இந்த ஹெச்சுக்கு நீங்கள் 10ன்னு போட்டிருக்கணும். போட்டாச்சு. இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிளில் தான் இருக்காங்க. இந்த 0வும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ப்ளஸ் 20 இருக்குல்ல எல், அது எப்போவுமே இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க, நெகட்டிவில் வந்துடும். அப்போ 28.5 minus 20 ஈக்குவல் டு இங்கே 2வும் இந்த 30யும் கட் பண்ணி 2வும் 60யும் கட் பண்ணிட்டோன்னா 30. இந்த ப்ராக்கெட்டை உடச்சி இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுங்க. அப்போ -5 மைனஸ் எக்ஸ் வரும். டினாமினேட்டரில் ஒரே ஒரு 2 இருக்குது, அந்த 2 அங்கே எழுதிக்கோங்க. 28.5லேருந்து 20யை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இது 8.5. டிவைடில் இருக்க 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மல்டிப்ளைடு. அப்போ 8.5 மல்டிபிள் பை 2 ஈக்குவல் டு 30லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 25 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. 8.5 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். மல்டிபிள் பண்ணால் நமக்கு 17 கிடைக்கும். 17 ஈக்குவல் டு 25 மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு 17 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 17 அப்படின்னு கிடச்சிருக்கு. 25லேருந்து 17 மைனஸ் பண்ணால் 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8 தான். எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்றத ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சிருக்கோம். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்றது தான். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்ற ஈக்குவேஷனில் எக்ஸோட பிளேஸில் 8 போட்டுருங்க. 8 plus y is equal to 15னா அப்போ y-யோட வேல்யூ இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 8 அங்கே போனால் -8 ஆகிடும். இப்போ 15 minus 8, அப்போ நம்மளோட வேல்யூ வந்து 7. அப்போ கொஸ்டினில் எக்ஸுக்கு வந்து 8 கிடச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூ வந்து 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் தான் நம்மளோட கொஸ்டின். எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 7 அப்படின்றது நம்மளோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3ல a life insurance agent found the following data for the distribution of ages of 100 policy holders. Calculate the median age. Median தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. If the policies are given only to the person having the age 18 years onwards but less than 60 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதான் அவங்க கொடுத்துருக்க டேபிள். இதில் கிளாஸ் இன்டர்வல் டைப்பில் கொடுக்காம பிலோ டைப்பில் டேபிள் கொடுத்துருக்காங்க. பிலோ 20, பிலோ 25, பிலோ 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா.
இதுல பிலோ இப்போ இதுல எல்லாமே 5 கேப்ல இருக்கிறதுனால நம்ம மேக் பண்ற இன்டர்வல் 5 கேப்ல தான் பண்ணணும். இப்போ பிலோ 25னா 20 to 25, பிலோ 30 அப்படின்னா 25 to 30 அப்படின்னு நம்ம எழுத போறோம். நம்ம முதல்ல இருக்க பிலோ 20 இருக்குல்ல, நம்ம அதை அப்படியே எழுதிக்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாலிசி வந்து 18 இயர்ஸ் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம 18 to 20 போட முடியாது. ஏன்னா எல்லா கிளாஸ் இன்டர்வலோட சைஸும் ஒரே மாதிரி வரணும். அதனால ஃபர்ஸ்ட் பாக்ஸை மட்டும் பிலோ 20 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்க எக்ஸாம்பிள்ல பாருங்க, இது உங்க புக் எக்ஸாம்பிள் 7. லெஸ் தென்னாலும் பிலோனாலும் ஒரே டைப் தான். இங்க 140 145 அந்த மாதிரி இருந்துச்சு. இதோட கிளாஸ் இன்டர்வல் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் பிலோ 140 அப்படியே வச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் மட்டும் இன்டர்வல் எழுதியிருக்காங்க. இந்த பேட்டர்ன்ல நம்ம ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதை கிளாஸ் இன்டர்வலாக மாற்றிடுறோம் இல்லையா? அப்படின்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இது வந்து பிலோ 20 இயர்ஸ் எத்தனை பேர் பாலிசி ஹோல்டர்ஸ்னா 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிலோ 25 இயர்ஸ் இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே எல்லா 100 பேரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பாலிசி ஹோல்டர்ஸ். பிலோ 25 இயர்ஸ் எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் பிலோ 20ல இருக்கவங்களும் கண்டிப்பாக ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் பிலோ 25ல இருப்பாங்க. ஸோ இங்கே 6ன்னு வந்திருக்கா. இந்த 6க்குள்ளே இந்த 2 பேரும் சேர்ந்து தான். இப்போ பிலோ 30 இயர்ஸ் எல்லாம் கை தூக்குங்கன்னு சொன்னால் 30க்கு கீழே இருக்க எல்லாருமே கை தூக்குவாங்க இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 25க்கு கீழே இருக்கவங்க 20க்கு கீழே இருக்கவங்க எல்லாம் சேர்த்து தான் இந்த 24. அதனால தான் இங்கே டோட்டல் கவுண்ட் வந்திருக்கா பாருங்க. பிலோ 16 பார்க்கும்போது எல்லா ஹோல்டர்ஸும் கை தூக்கியிருப்பாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஃப்ரீக்வன்சி கிடையாது, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த டேட்டாவை எடுத்து நீங்கள் சிஎஃப்ல தான் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிஎஃப்ல எழுதிக்கோங்க. சிஎஃப்ஐ யூஸ் பண்ணி எஃப்ஐ கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ. ஸோ சிஎஃப்ல எழுதிக்கோங்க. பிலோ டைப்னாலே சிஎஃப்ல தான் நீங்கள் உங்க கொடுத்துருக்க டேட்டா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தான் எஃப்ஐ கண்டுபிடிக்கணும். எப்பவுமே எஃப்ல இருந்து சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முதல் நம்பரை தான் அப்படியே எடுத்து எழுதுவோம். அதனால இந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து 2 கூட என்ன ஆட் பண்ணா 6 வரும்னு பாருங்க. 4 இல்லை இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே போட்டுடலாம். நீங்கள் அது கூட ஈஸி தான். 6 கூட என்ன ஆட் பண்ணா 24 வருதுன்னு பார்க்கணும். இல்லை 24லேருந்து 6 மைனஸ் பண்ணிக்கோங்க, 18 கிடைக்குது. ஸோ 24 கூட 21 ஆட் பண்ணால் தான் 45 கிடைக்குது. 45 கூட என்ன ஆட் பண்ணான்னு பார்க்கும்போது 33 ஆட் பண்ணால் 78. 78 கூட 11 ஆட் பண்ணும்போது 89 கிடைக்கும். 89 கூட 3 ஆட் பண்ணால் 92. 92 கூட 6 ஆட் பண்ணும்போது 98. 98ஓட 2 ஆட் பண்ணும்போது 100. நம்ம டேபிள் கரெக்டானு பார்க்குறதுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 100 வரும். அதுதான் சமேஷன் எஃப் இல்லை டோட்டல் நம்பர் என்னன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளோட டேபிள் வந்து கரெக்டாக இருக்கதா அர்த்தம். இப்போ கொஸ்டினில் மீடியன் ஏஜ் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால மீடியன் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ மீடியன் ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட பேசிக் ஃபார்முலா இதுதான். நம்ம இதில் வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து n/2. என்னன்றது டோட்டல் நம்பர், அதாவது ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணது. 100/2 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 15 கிடைச்சிருக்கா? அப்போ சிஎஃப்ல 50 எங்கே வருதுன்னு பார்க்கணும். 50ன்ற நம்பர் 45க்கும் 78க்கும் நடுவில் வரும். இதில் இருக்கிறதுல பிக் நம்பர் யாருன்னு பாருங்க, 78 தான். அப்போ இந்த 78 இருக்கிற இந்த பாக்ஸை இப்படி செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட் அப்படின்றத இந்த எல். அப்போ எல்லுக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இந்த 35 தான் நம்ம லோவர் லிமிட். n/2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சிஎஃப் அப்படின்றது n/2 விட சின்னதாக இருக்கணும். ஸோ n/2 இந்த இடத்துல இருக்கு. n/2 விட சின்ன நம்பர் இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரெசீடிங் சிஎஃப்னு சொல்லுவாங்க. இதை தான் எடுத்துருக்கணும். எஃப்ன்றது மீடியன் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற நம்மளோட எஃபோட வேல்யூ தான் எஃப். ஹெச்ன்றது இந்த கிளாஸோட சைஸ் 5 இன்டர்வல்ல இருக்கிறதுனால ஹெச்சுக்கு பதிலாக நம்ம 5ன்னு அப்ளை பண்ணிக்கணும். இப்போ போட்டுடலாம். மீடியனோட ஃபார்முலாவில் அப்படியே அவங்க கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் சப்மிட் பண்ணிடுங்க. எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் 35 இருந்தது. ஸோ 35 ப்ளஸ் n/2 நம்ம 15 கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் சிஎஃப் வேல்யூ இங்கே 45 டிவைடட் பை எஃபோட வேல்யூ கொஸ்டினில் 33 மல்டிபிள் பை ஹெச்ன்றது 5. ஏன்னா 5 கேப்பில் இருக்கிறதுனால கிளாஸ் சைஸ் நம்ம 5ன்னு எடுக்கணும். இப்போ 35 ப்ளஸ் 50ல் 45 மைனஸ் பண்ணால் 5. மேலே ஆல்ரெடி ஒரு மல்டிப்ளிகேஷன் 5 இருக்குது, கீழே 33 இருக்குது. இது கேன்சல் பண்ண முடியல. ஸோ அப்படியே வச்சு என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். 5 5s are 25/33. 25யும் 33யும் டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே 25 இங்கே 33. ஸோ இது பாசிபிள் இல்லை. ஸோ 0.0 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் 0.7575ன்னு வந்துட்டே இருக்கு. ஸோ இது 35 ப்ளஸ் 0.7. தேர்ட் நம்பர் வந்து 5 விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது கூட ஒரு 1 ஆட் பண்ணிட்டு மற்ற டிஜிட்ஸை விட்டுடலாம் அப்ராக்சிமேஷனுக்காக. அப்போ 35.76 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட மீடியன் ஏஜ். அவங்க ஏஜ் கேட்டிருந்தாங்க. ஸோ மீடியன் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இயர்ஸ்ன்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து லென்த்தும் நம்பர் ஆஃப் லீவ்ஸும் டேபிளில் கொடுத்துட்டு ஃபைண்ட் த மீடியன்னு கேட்டிருந்தாங்க. இந்த டேட்டா பாருங்களேன், 118லேருந்து 126, அதுக்கப்புறம் 127 ஆரம்பிச்சிட்டாங்க.
126ல முடிஞ்சா இங்க 126லயே ஸ்டார்ட் பண்ணாதான் அது பேர் வந்து கண்டினியூஸ் டேபிள். இந்த மாதிரி ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது பேர் டிஸ்கண்டினியூஸ் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஸ்கண்டினியூஸ் டேபிளா இருந்துச்சுன்னா இதை கண்டினியூஸா முதல்ல நம்ம மாத்தணும். எப்படி மாத்தணும் அப்படின்னீங்கன்னா எவ்வளவு கேப் இருக்குன்னு பார்க்கணும். 126க்கும் 127க்கும் 1 தான் கேப் இல்லை. அப்போ 1ல பாதி 0.5. அப்போ இந்த முதல் வர நம்பர் எல்லாத்துலேயும் வந்து 0.5 மைனஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது வர எல்லா நம்பர் கூடயும் 0.5 நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஆட் பண்ணிக்க போறோம். அப்படி பண்றதுனால இப்படி இருக்கிற டேபிள் கண்டினியூஸ் டேபிளா மாறிடும். இதை ஈஸியா பண்றதுக்கு இங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ல 118 இருக்கு. 0.5 மைனஸ் பண்ணும்போது 117.5ன்னு கிடைச்சிரும். இங்க 0.5 வந்து சப்ட்ராக்ட் பண்றதை விட ஆட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இருக்கிற நம்பர் பக்கத்திலே ஒரு 0.5ன்னு எழுதிட்டீங்கன்னா போதும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்த டேபிள்ல முதல்ல இந்த 0.5 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அடுத்து 135.5, 144.5 இந்த செகண்ட் காலம் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 0.5 முதல்ல ஆட் பண்ணிட்டு சப்ட்ராக்ஷன் எழுதுறது ரொம்ப ஈஸி. இங்க முடியிற நம்பர் தான் இங்க ஸ்டார்டிங் வரும். 127ல 0.5 மைனஸ் பண்ண இதுக்கு முன்னாடி நம்பர் போய் 0.5 எழுதுங்களா. அதுக்கு இங்க கடைசியில இருக்க நம்பர் இங்க காப்பி பண்ணிடுங்கன்னு சொல்றேன். 126.5 இங்க 135.5 முடிஞ்சா இங்க கண்டிப்பா 135.5ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். இங்க 144 இருந்தா இங்கேயும் 144.5 இங்க கடைசியில இருக்க நம்பர் எடுத்து இங்க ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டேபிள் கிடைச்சிரும். நீங்க நார்மலா சப்ட்ராக்ட் பண்ணி எழுதினாலும் அதே ஆன்சர் தான் வரும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி அதை அப்படியே தான் எழுதிக்கணும். ஸோ கொஸ்டின்ல வந்து 3, 5, 9, 12, 5, 4, 2 அப்படின்னு இருக்கு. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 3 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 3 + 5 நமக்கு 8 கிடைக்கும். 8 + 9 17, 17ம் 12ம் ஆட் பண்ணும்போது 29, 29ம் 5ம் ஆட் பண்ணும்போது 34, 34ம் 4ம் ஆட் பண்ணும்போது 38, 38ம் 2ம் ஆட் பண்ணும்போது 40. எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஆட் பண்ணா 40 கிடைக்குது. ஸோ n வந்து 40 தான். ஸோ n கண்டுபிடிச்சிட்டிங்களா. அடுத்த ஸ்டெப் இது வந்து உங்களோட மீடியன் கொஸ்டின். n/2 தான் ஃபைண்ட் பண்ணும். ஆக்சுவலா 40/2 கண்டுபிடிக்கும் போது 20ன்னு கிடைச்சிருக்கு. 20ன்ற நம்பர் CFல எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வந்திருக்குன்னு பார்க்கணும். 20ன்றது 17க்கும் 29க்கும் நடுவில் வரும் இல்லையா. அப்போ இந்த 29 அப்படின்ற நம்பர் தான் பிக் நம்பர். அவங்கள தான் நீங்கள் செலக்ட் பண்ணி என்னென்னு எடுத்துக்கணும், மீடியன் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இவங்க தான் நம்மளோட மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸில் வர்ற முதல் நம்பர் தான் லோவர் லிமிட். இதை தான் Lன்னு எடுக்கணும். Fல வர்ற நம்பர் தான் Fன்னு எடுத்துக்கணும். CF மட்டும் இங்கே எடுக்காம இந்த முன்னாடியில இருந்து CF அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். L வேல்யூ கொஸ்டின்ல 144.5 பிளஸ் n/2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 20. n/2 விட சின்ன நம்பர் தான் இது 17 பை Fன்றது இங்க இருக்கிற 12 மல்டிபிள் பை Hன்றது கிளாஸோட சைஸ். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோல இருக்கு அப்படின்னு பாருங்க. இதோட டிஃபரன்ஸ் நம்ம சம் பண்றதுக்கு எந்த கிளாஸ் இன்டர்வல் யூஸ் பண்ணமோ அதில் தான் H பார்க்கணும். 126.5ல இருந்து 117.5 மைனஸ் பண்ணி பாருங்க 9 கிடைக்குது. அப்போ வந்து கிளாஸோட சைஸ் வந்து நம்ம 9 தான் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ 144.5 பிளஸ் இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 20ல 17 மைனஸ் பண்ணால் இங்கே 3, இங்கே 9ம் 12ம் இருந்தது. நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 4 டைம், இது 3 டைம்ஸ். இங்கே மல்டிபிள் பை 3, கீழே வந்து ஒரு 4 இருக்கு. 144.5 பிளஸ் 9/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 9/4 டைரக்டா நம்ம டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணா 2.25 அப்படின்ற டெசிமல் வேல்யூ கிடைச்சது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணா 146.75 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அவங்க லீஃபோட லென்த் தான் மீடியன்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அது மில்லிமீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ 146.75 mm அப்படின்றது தான் கேட்கப்பட்டிருக்க கொஸ்டினோட சரியான மீடியன் வேல்யூ. The following table gives the distribution of the lifetime of 400 neon lamps. Lifetime வந்து CAல class intervalல கொடுத்திருக்காங்க. Number of lamps frequency கொடுத்தாச்சு. Find the median lifetime of the lamp கேட்டிருக்காங்க. ஸோ இதே டேபிள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதை வந்து கிளாஸ் இன்டர்வல்னு இதை ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஸ்டின்லேருந்து காப்பி பண்ணியிருக்கோம். மீடியன் மட்டும் தான் கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல கொஸ்டினில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். CF கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஃப்ரீக்வன்சி எடுத்து அப்படியே எழுதிடணும் 14. அடுத்து இந்த 14 கூட இந்த 56 ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 70 கிடைக்கும். 70 கூட 60 ஆட் பண்ணி எழுதுனா 130. 130 கூட 86 ஆட் பண்ணி எழுதும் போது 216. அடுத்து 216 கூட 74 ஆட் பண்ணும்போது 290 கிடைக்குது. 290 கூட 62 ஆட் பண்ணால் 352 கிடைக்கும். 352ம் 48ம் ஆட் பண்ணும்போது 400. எல்லா எஃப்ஐயும் சமேஷன் எஃப் ஆட் பண்ணும்போதும் அதே 400 கிடைச்சதுன்னா நீங்கள் பண்ணியிருக்க டேபிள் கரெக்டாக இருக்கதா அர்த்தம். ஒருவர் இதை அவங்க கொஸ்டினில் கூட மென்ஷன் பண்ணிட்டாங்க. 400 நியான் லேம்ப்ஸ் அங்கே இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம பண்ணியிருக்க டேபிள் கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க.
சமேஷன் எஃப்னு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம யூஸ்வலாக என்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். மீடியன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முதல்ல n/2 தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். n வந்து 400, 400 2ஆல் டிவைட் பண்ணால் 200 கிடைக்குது. ஸோ இந்த 200 அப்படின்ற நம்பர் சிஎஃப்ல எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ 200 அப்படின்றது 130க்கும் 216க்கும் நடுவில் தான் வரும். இதில் எது பிக் நம்பர்னு பார்க்கணும். 216. அப்போ இந்த 216 இருக்கிற இந்த பாக்ஸ் தான் வந்து மீடியன் கிளாஸ். ஸோ இதை தான் மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியன் கிளாஸில் வர்ற இந்த இன்டர்வல்ஸ் இருக்காங்களே, இதில் இருக்கிற சின்ன நம்பர் தான் லோவர் லிமிட். இதை தான் நம்ம எல்ன்ற பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த 86 தான் ஃப்ரீக்வன்சியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் ப்ரெசீடிங் சிஎஃப் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதுதான் நம்மளோட மீடியனோட ஃபார்முலா. மீடியனோட ஃபார்முலா எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் டிவைடட் பை எஃப் மல்டிபிள் பை ஹெச் அப்படின்றது தான். இதில் எல்லாமே நம்மளோட டேபிள்லேருந்து நமக்கு கிடைக்கும். எல் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக லோவர் லிமிட் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், 3000. அதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து n/2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 200. சிஎஃப் அப்படின்ற டேர்ம் வந்து n/2லேருந்து மைனஸ் ஆகுது பாருங்கள். அப்போ இந்த சிஎஃப் வந்து n/2 விட சின்ன நம்பராக இருக்கணும். n/2ன்ற நம்பர் இங்கே லைஸ் ஆகுதுன்றதுனால தான் இதை எடுத்தோம் நம்ம பெரிய நம்பரை மீடியன் கிளாஸ்ன்னு. அதனால தான் சிஎஃப் இங்கேருந்து எடுக்காமல் இதோட சின்ன நம்பர் எடுக்கிறாங்க. இப்போ சிஎஃப் வந்து கொஸ்டின் படி 130. எஃப்ன்றது மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி, அது ஆல்ரெடி 86 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஹெச்னா கிளாஸோட சைஸ்ன்னு அர்த்தம். 1500 to 2000, 2000 to 2500, 500 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல. அப்போ ஹெச் வந்து கிளாஸோட சைஸ் வந்து 500ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. மீடியன்ஸ் ஈக்குவல் டு எல்லுக்கு பதிலாக 3000 கொஸ்டினில் இருக்குது, ப்ளஸ் n/2ன்றது 200 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் சிஎஃபோட வேல்யூ 130 டிவைடட் பை எஃபோட வேல்யூ 86 மல்டிபிள் பை இங்கே 500 இருக்குது, அந்த 500 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணிட்டா கிடைக்கிறது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ 3000 ப்ளஸ் 200லேருந்து 130 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 70 கிடைக்கும். இங்கே டிவைடட் பை 86 மல்டிபிள் பை 500 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து 3000 இருக்குது நம்மக்கிட்ட. 70யும் 50யும் மல்டிபிள் பண்ணிடலாம். 7 5s are 35, நம்மக்கிட்ட 3 0 இருக்குது, டிவைடட் பை 86. இதை நீங்கள் 85 into 1000 எடுத்துகிட்டு 35 86 டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட 1000ஆல் மல்டிபிள் பண்ணலாம். இல்லை மேம் அப்படியே பிக் நம்பரே வச்சு நான் டிவைட் பண்ணிடுவேனாலும் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி டிவைட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ இதை டிவைட் பண்ணால் 406.98, அதாவது 98 அப்படின்றது கிடைக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3406.98 அப்படின்றது தான் மீன் லைஃப் டைம் ஆஃப் த லேம்ப்ஸ் அந்த டேபிளில் கொடுத்துருந்ததுக்கு. ஸோ லைஃப் டைம்ன்றது வந்து அவங்க ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரில் இங்கே நீங்கள் ஹவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 100 surnames were randomly picked up from a local telephone directory, and the frequency distribution of number of letters of English alphabet in the surnames were obtained as follows. Number of letters-உம் number of surnames-உம் இங்கே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். Determine the median number of letters in the surnames. மீடியன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டேபிளுக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த மீன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் த சர்நேம். ஸோ மீனும் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த மோடல் சைஸ் ஆஃப் த சர்நேம். ஸோ மோடும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ முதல்ல அவங்க கேட்டிருக்கிறது மீடியன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிச்சிக்கலாம். கொடுத்துருக்க டேபிளில் இருக்க கிளாஸ் இன்டர்வலையும் ஃப்ரீக்வன்சியும் எடுத்து டேபிள் இந்த மாதிரி முதல்ல எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதியிருக்கோம். மீடியன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேணும். ஸோ ஃப்ரீக்வன்சிலேருந்து சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். முதல் நம்பர் அப்படியே எழுதிடணும். வந்த ஆன்சரோட அடுத்த நம்பர் ஆட் பண்ணணும். 6ம் 30யும் 36. அப்போ இங்கே 36ன்னு எழுதிக்கோங்க. இந்த 36ம் இந்த 40யும் ஆட் பண்ணி 76. 76ம் 16யும் ஆட் பண்ணிக்கோங்க. 92. 92ம் 4ம் ஆட் பண்ணிக்கலாம். 96. 96ம் இந்த 4யும் ஆட் பண்ணும்போது 100. அவங்க வந்து 100 சர்நேம்ஸ் கொடுத்துருந்ததா முதலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சமேஷன் எஃப்பும் இந்த கடைசி பாக்ஸும் ஒரே மாதிரி தான் வரணும். இதை தான் நம்ம என்னு எடுத்துக்கணும் எப்போவுமே. ஸோ மீடியனை பொறுத்த வரைக்கும் முதல் ஸ்டெப் n/2 கண்டுபிடிக்கணும். n/2 அப்படின்றது 100/2. நம்மளுக்கு வேல்யூ வந்து 15 கிடச்சிருக்கு. ஸோ 50 அப்படின்ற நம்பர் நம்ம டேபிளில் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் சிஎஃப்ல வருதுன்னு பார்க்கணும். 50ன்றது 36க்கும் 76க்கும் நடுவில் வரும். ஸோ இதில் பிக் நம்பர் வந்து 76 தான். ஸோ அவங்கள தான் நீங்கள் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கணும், மீடியன் கிளாஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். மீடியன் கிளாஸில் வர்ற இந்த லோவர் லிமிட் தான் எல், இதான் உங்களோட எல். எஃப்பில் வர்ற நம்பர் தான் எஃப், இதான் உங்களோட ஃப்ரீக்வன்சி. சிஎஃப் மட்டும் முன்னாடி பாக்ஸ்லேருந்து எடுக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபார்முலாவில் n/2 மைனஸ் சிஎஃப் அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இதான் நம்ம பேசிக் ஃபார்முலா. எல் வந்து கொஸ்டினில் இந்த முதல் நம்பர் 7 இருக்குது. ஸோ 7 ப்ளஸ் n/2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 50. இந்த CF வந்து n/2 விட சின்ன நம்பராக இருக்கணும். n/2 இங்கே லைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், அதை விட சின்ன நம்பர் தான் CF, அதனால் 36 எடுத்துருக்கணும். பை F வேல்யூ அதே மீடியன் கிளாஸில் இருக்க சென்டர் நம்பர் 40. ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ் 1 to 4 4 to 7னா 3 3 கேப்பில் இருக்க எல்லா நம்பர்ஸும் அப்போ இங்கே மல்டிபிள் பை 3 தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது 7 ப்ளஸ் இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு 14 டிவைடட் பை 40 இங்கே ஒரு மல்டிபிள் பை 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம், 42 கிடைக்கும் மேலே. ஸோ 7 ப்ளஸ் 42 டிவைடட் பை 40 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் 4ல் டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 0 யூஸ் பண்ணி பாயிண்ட்டை கூட தள்ளி வைக்கலாம், எப்படி வச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். 7 ப்ளஸ் 1.05 கிடைக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோன்னா 8.05 அப்படின்றது தான் உங்களோட மீடியன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு மீன் ஃபைண்ட் பண்ணலாம். கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் ஆல்ரெடி கொஸ்டினில் இருந்தது. முதல்ல நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும், அதாவது கிளாஸ் மார்க். 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்க நம்பர். 1 + 4 5 வரும், 5ல் பாதி 2.5, அப்போ இங்கே 2.5ன்னு எழுதணும். 4க்கும் 7க்கும் நடுவில் இப்போ 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 11 கிடைக்கும். 11ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5. ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாத்தையும் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே முதல் நம்பர் 1 இங்கே 2.5 வருது, இங்கே முதல் நம்பர் 4 இங்கே 5.5 வருது. அதாவது இந்த நடுவில் 3 கேப் இருக்குல்ல, அப்போ 1.5 இந்த சைடு இந்த சைடும் இருக்கும் மிடில் நம்பருக்கு. முதல் நம்பரோட 0.5 ஆட் பண்ணிங்கன்னா சரியான எக்ஸை வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 7 இருக்கா, 7 கூட ஒரு 1.5 ஆட் பண்ணால் 8.5, இங்கே 10 கூட ஆட் பண்ணும்போது 11.5, இங்கே 13 கூட ஆட் பண்ணும்போது 14.5. 1.5 ஆட் பண்ணி போட்டுருங்க, கரெக்டான எக்ஸை கிடச்சிரும். ஸோ எக்ஸை வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸையும் ஃப்ரீக்வன்சியும் மல்டிபிள் பண்ணி எஃப்ஐ எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே 6ம் இங்கே 2.5ம் இருக்குது. எல்லாமே குட்டி நம்பர்ஸ்ன்றதுனால டேரெக்ட் மெத்தடே ஈஸி தான், ஏன்னா மூணுமே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். 6 × 2.5 பண்ணும்போது 15 கிடைக்குது. 30யும் 5.5யும் மல்டிபிள் பண்ணும்போது 165ன்ற நம்பர் கிடைக்குது. 40யும் 8.5யும் இல்லை 85 × 4 கூட நம்ம பண்ணலாம். ஸோ 340 கிடைக்குது. ஸோ இங்கே 340ன்னு எடுத்துக்கலாம். 11.5யும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 184 கிடச்சிருக்கு. 4 × 14.5 மல்டிபிள் பண்ணால் 58 கிடைக்கும். 4 × 17.5 மல்டிபிள் பண்ணும்போது 70ன்ற டேர்ம் கிடைக்குது. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணிட்டோன்னா அதுதான் நம்மளோட சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ. சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ இவங்க எல்லாத்தோட டோட்டல். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 832 கிடச்சிருக்கு, அதை எழுதிக்கலாம். சமேஷன் எஃப்ஐன்றது இவங்க எல்லாத்தோட டோட்டல். இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணும்போது 100 தான் வரும், ஏன்னா கொஸ்டினில் ஆல்ரெடி 100 சர்நேம்ஸ்ன்னு எக்ஸாம் சொல்லிட்டாங்க. சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூ கொஸ்டினில் 100 இருக்குது. நம்மளோட பேசிக் ஃபார்முலா நம்ம வந்து மீன் தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் நம்ம டைரக்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்கிறோம். x பார் = சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சமேஷன் எஃப்ஐ, அவ்வளோதான் நம்மளோட ஃபார்முலா. நம்ம வேறு எந்த அசியூம்டு மீனோ ஸ்டெப் டிவிஷனும் அப்ளை பண்ணலைங்க. ஸோ மேலே வந்து 832 அடிஷன் கிடச்சிது. எஃப்ஐயோட அடிஷன் வந்து 100. நீங்கள் இதில் என்னன்னு கூட அப்ளை பண்ணிக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 8.32 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட மீன் வேல்யூ. அடுத்து ஃபைனலாக ஃபைண்ட் த மோடல் சைஸ் ஆஃப் த சர்நேம்ஸும் கேட்டிருக்காங்க. மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசாக நம்ம எந்த டேபிளும் வரைய தேவையில்லை, இருக்கிற டேபிள்லேருந்து எல்லா வேல்யூஸும் கிடைக்கும். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி யாருன்னு பாருங்கள், 40 தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அதுதான் உங்களோட F1 வந்து உங்களோட 40. ஸோ அந்த 40 இருக்கிற இந்த பாக்ஸ் தான் வந்து மோடல் கிளாஸ். மோடல் கிளாஸில் இருக்கிற குட்டி நம்பர் கிளாஸ் இன்டர்வல் இருக்கிறது லோவர் லிமிட். அப்போ எல்லோட வேல்யூ வந்து லோவர் லிமிட். கொஸ்டினில் 7 கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கணும். இப்போ F0ம் F2ம் கண்டுபிடிக்கணும் நம்மளோட ஃபார்முலாக்காக. F0 அப்படின்றது F1க்கு முன்னாடி வர்ற நம்பர், அதனால் இது 30. F2ன்றது வந்து F1க்கு பின்னாடி வர்ற நம்பர், அதனால் அது 16. ஹெச்ன்றது வந்து கிளாஸோட சைஸ். இது 3 3 கேப்பில் இருக்கிறதுனால ஹெச்சுக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது 3ன்ற நம்பர் தான். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் 7 கொடுத்துருக்காங்க. F1 40, F0 30 டிவைடட் பை 2 டைம் F1 மைனஸ் F0 மைனஸ் F2 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் பை இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ இது வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான், சிம்பிளாக பண்ணிடலாம். 40லேருந்து 30 மைனஸ் பண்ணால் இங்கே 10, மேலே இங்கே ஒரு மல்டிபிள் பை 3 இருக்குது, அதை இங்கே எழுதிக்கோங்க. டிவைடட் பை கீழே 2ம் 40யும் 80 ஆகிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஸோ எழுதிட்டோம். இது 7 ப்ளஸ் இங்கே வந்து 30 டிவைடட் பை 80ல் 46 மைனஸ் பண்ணியிருக்கணும், 34 கிடைக்கும். ஸோ 30/34 டிவைட் பண்ணி டெசிமல் எடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைனல் வேல்யூ 30/34 டிவைட் பண்ணும்போது 0.88 கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7.88 அப்படின்றது உங்களோட மோடல் சைஸ் ஆஃப் த சர்நேம்ஸ். ஸோ 3 வேலையும் எடுத்து இந்த மாதிரி எழுதிருங்க.
அடுத்த question number 7 பார்க்கலாம். The distribution below gives the weight of 30 students of a class. Find the median weight of the students. weight ஓட class intervalம் number of the students frequency கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு questionல கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது. find the median weight. median மட்டும் find பண்ணா போதும். ஸோ கொடுத்துருக்க class intervalம் frequency எடுத்துட்டோம். ஸோ frequency எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 30. ஏன்னா அங்கே 30 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு cumulative frequency தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணோம். ஃபஸ்ட் நம்பர் எடுத்து அப்படியே எழுதிக்கணும் 2. 2 கூட இந்த 3 ஆட் பண்ணால் 5. 5 கூட 8 ஆட் பண்ணும்போது 13. 13 கூட 6 ஆட் பண்ணும்போது 19. 19 கூட 6 ஆட் பண்ணும்போது 25. 25 கூட 3 ஆட் பண்ணும்போது 28. 28 கூட 2 ஆட் பண்ணும்போது 30. இந்த கடைசியில் வர நம்பரும் உங்களோட சமேஷன் எஃப்பும் ஒரே மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருக்க டேபிள் கரெக்டாக இருக்கதா அர்த்தம். இதுதான் உங்களோட என் வேல்யூ. மீடியனை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது n/2 அப்படின்ற வேல்யூ தான். ஸோ n/2 கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல n/2 அப்படின்னா 30/2 அப்படின்னு அர்த்தம். 30 2ஆல் டிவைட் பண்ணால் 15. 15 அப்படின்ற நம்பர் நம்மளோட சிஎஃப்பில் எங்கே வருதுன்னு எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் 15 வரும்? 13க்கும் 19க்கும் நடுவில் தானே 15 வரும். இது ரெண்டுத்தில் எது பிக் நம்பர்னு பாருங்கள். உங்களோட 19 தான் பிக் நம்பர். அப்போ 19 இருக்கிற இந்த பாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணிக்கணும்? இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ், எம்சின்னு சொல்லுவாங்க. மீடியன் கிளாஸில் வர இந்த முதல் நம்பர் தான் லோவர் லிமிட், அதை எல்லுன்னு எடுத்துக்கணும். எஃப்பில் வர நம்பரை எஃப்னு எடுத்துக்கணும். ஆனால் சிஎஃப் மட்டும் 19 எடுக்காமல் 13 எடுக்கணும். ஏன் சிஎஃப் மட்டும் ப்ரெசீடிங் சிஎஃப் எடுக்கிறோம் அப்படின்னா n/2லேருந்து சிஎஃப் மைனஸ் ஆகும். n/2வே இங்கே தான் இருக்குது. n/2 15. 15 விட சின்ன நம்பர் தான் மைனஸ் பண்ண முடியும். அதனால தான் 13 எடுக்கணும். ஸோ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. முதல்ல எல் ப்ளஸ் n/2 மைனஸ் CF/F இன்ட்டு ஹெச். இதில் எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் 55 இருக்குது. ப்ளஸ் n/2 நம்ம ஆல்ரெடி இங்கே 15 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 15 மைனஸ் 13 டிவைடட் பை எஃபோட வேல்யூ கொஸ்டினில் 6 மல்டிபிள் பை ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ் 40 to 45, 45 to 55, 5 கேப்பில் இருக்குது பாருங்கள். அதுதான் உங்களோட ஹெச். அங்கே 5ன்னு எழுதிக்கோங்க. அப்போ 55 ப்ளஸ் 15ல் 13 மைனஸ் பண்ணால் 2/6 இங்கே மல்டிபிள் பை 5 இருக்குது. இது 1 சார், இதை 3 சார்னு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 55 ப்ளஸ் 5/3ன்னு கிடச்சிருக்கு. 5யும் 3யும் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 55 ப்ளஸ் 1.67 அப்படின்னு கிடைக்கும். டிவைட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 56.67 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து வெயிட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ கேஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மீடியன். ஸோ மீடியன் வெயிட் இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு யூனிட் வந்து கேஜின்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.